விஜய் சேதுபதி வேலைக்கே ஆக மாட்டாருங்க. எஸ்டிஆர் வந்தாருன்னா நல்லா இருக்குங்க. அந்த இடத்துல நிற்கணுங்க. நீ நீ என்னடா நீ பண்ணது தப்பு தான்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தப்புன்னு சொல்லி அதை அடித்து சொல்லணும். அந்த இடத்துல விஜய் சேதுபதி அது வேலைக்கே ஆக மாட்டார். எஸ்டிஆர் வேறு லெவல் பண்ணுவார். அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரம்யா கிருஷ்ணன் கூட பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி இதுக்கு வேலைக்கே ஆக மாட்டார். எஸ்டிஆர் வந்தால் நல்லாயிருக்கும். அது ஒரு ரியாலிட்டி ஷோன்றாங்க, பட் அது அப்படி கிடையாது. அது ஒரு மட்டமான ஷோ. ஏன்னா ஏமாத்து வேலை தான். பின்ன அது வந்துட்டு சொல்லி தான் நடக்குது. சிஎஸ்கேவை சொன்னாங்க இந்த மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங். இது வந்துட்டு ஷோ ஃபிக்ஸிங். இது தான் இவங்க தான் ஓட்டு என்னமோ நான் பார்க்கும்போது கரெக்டாக இவங்க மேலே இருப்பாங்க. பட் ஆனால் வெளியே அனுப்புறது என்னமோ ஓட்டு அதிகமாக வாங்கினவனுங்களை வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது வந்து ஷோ ஃபிக்ஸிங் தாங்க, ரியாலிட்டி ஷோ கிடையாது. விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரியல. மேபி டாக் பேக்கில் விஜய் சேதுபதி சார்கிட்ட இந்த மாதிரி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னார்னா அவர் கேட்பாரா என்னன்னு தெரில. மைக்கை பிடிங்கி போட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஆள் விஜய் சேதுபதி. சீசன் 8 வேலைக்கே ஆகாதுங்க. விஜய் சேதுபதி வெளியே போனால் நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி நடத்துறது எப்படியோ மொக்கையாக தான் இருக்கும். நீங்கள் அதை பார்க்குறதும் வேஸ்ட்டு தான். பிக் பாஸ் 8 ஒரு சுத்த ஃப்ளாப்பு தாங்க. விஜய் சேதுபதி கம்பேர் பண்ணார்னா அந்தளவுக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் போகும். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா விஜய் டிவி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தயவு செஞ்சு பாதியிலையாச்சும் விஜய் சேதுபதி எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் நல்ல ஆங்கராக போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி கமலஹாசனே திருப்பி வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அவர் மிரட்டி விட்டுருவாருங்க. அந்த மாதிரி ஆள் தாங்க எதிர்பார்க்குறோம். விஜய் சேதுபதி வர்றது ஒரு மைனஸ் தாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வந்துட்டு அந்தளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாரான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அவர் யாரை பார்த்தாலும் வந்துட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு போயிடுவார். அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு போயிடுவார். ஏன் அப்படி மைனஸ்ன்னு சொல்கிறேன்னா, விஜய் சேதுபதி வந்து இதுக்கு முன்னாடி சன் டிவியில் மாஸ்டர் செஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணார். அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் ஓடிச்சுன்னா கூட தெரில. அது அந்தளவுக்கு ஓடவும் இல்லை. அது அப்படியே அந்த சன் டிவிக்காரன் அதை அப்படியே மூடிட்டான், அந்த மாஸ்டர் செஃப்ன்ற ப்ரோக்ராமை. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி விஜய் டிவியில் வர எல்லா ப்ரோக்ராம்ஸும் நல்லா தான் இருக்குது. இப்போ விஜய் சேதுபதி ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் டிவியில் காம்பேரிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அது அந்தளவுக்கு ஓடுமான்னு தெரியல. ஏன்னா கமல் சார் வந்துட்டு 80s அதுக்கு முன்னாடியிலேருந்தே நடிச்சிட்ருக்காரு. இப்போ இருக்கிற அந்த டிவி செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் கமல் சார் மேலே ஒரு மரியாதை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இந்த விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இப்போது புதுப்பேட்டையிலேருந்து தான் வந்திருக்காரு. இந்த செலிப்ரிட்டி கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அவங்க மனசில் ஒன்று இருக்கும், என்ன இவன் இப்போ வந்துட்டு நம்மளே வந்து ரூல் பண்ணுறானே, இவன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினைப்பாங்க. பட் கமல் சார் கிட்ட அந்த மாதிரி இல்லை. கமல் சார் வந்துட்டு இந்த மாதிரி அவர் பெரிய ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரஜினி கமல் ரெண்டு பேர் தான் போட்டியே இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் கமல் சார் ப்ரொடக்ஷன் வேறு வச்சுருக்காரு. விஜய் சேதுபதி வச்சுருக்காரான்னு எனக்கு தெரியல. எஸ்கே ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் ஆனால் விஜய் சேதுபதி வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த கேமியோ ரோலு, இந்த வில்லன் ரோலு அந்த மாதிரி தான் நடிச்சிட்ருக்காரு. மோஸ்ட்டாக விஜய் சேதுபதி படம் வந்துட்டு நிறைய படம் நடிச்சிருவார். அதில் வந்து ஹிட் ஆகும். இப்போ ரீசெண்டாக மகாராஜா பார்த்தா நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவர் நடிச்சுட்டே போயிடலாம். இந்த மாதிரி காம்பேரிங் பண்ணுறது வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்போ நாளைக்கே வந்துட்டு கண்டஸ்டன்ட் வந்துட்டு திருப்பி கேள்வி கேட்டுட்டானா, நீ என்ன அவ்வளோ சாதிச்சிட்ட நீ வந்து என்ன கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டு விஜய் டிவி லைவ் ஷோலையே அந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா விஜய் சேதுபதிக்கு அசிங்கமாயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், விஜய் சேதுபதி வந்து நெகட்டிவ் ரோல் அதாவது நெகட்டிவாக இருக்கும் இந்த விஜய் டிவிக்கு வர்றது. ஸோ இதை தவிர அவர் வேறு எதனா கெஸ்ட் ரோலு, இந்த குக் வித் கோமாளியில் தான் படம் நடிச்சுட்டு அந்த மாதிரி வேணால் வரலாமே தவிர இதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி செட் ஆகாது. விஜய் டிவியில் வந்துட்டு எஸ்டிஆர் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருந்தார். எது கமலஹாசன் இல்லாத டைமில், அவர் எதுக்கும் கொரோனா டைமில் எஸ்டிஆர் அந்த டைமில் எல்லாம் எஸ்டிஆர் நறுக்குன்னு கேள்வி கேட்பார். அந்த டைம்ல எல்லாம் பயந்துருவாங்க. எஸ்டிஆர் கம்பேர் பண்ணியிருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி மனுஷன் வந்துட்டு ரொம்ப சாஃப்டான மனுஷன். இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணால் கூட அவர் கேட்பாரான்னு எங்களுக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி அந்தளவுக்கு செட் ஆகாதுங்க. அவர் ஆங்கரிங் பண்ணுவாரானே தெரியலையே, நடிப்பார். அது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். எந்த கேரக்டர் கொடுத்தாரோ அதே கேரக்டர் உள்ளே தான் இருப்பார். மேபி வேறு எதாவது படத்தில் வில்லனாக நடிச்சுட்டு அதே கேரக்டரில் ஆங்கரிங் பண்ணிட்டார்லாம் அவ்வளோதான், முடிஞ்சுதா கண்டஸ்டண்ட்டுக்கு அதெல்லாம். ஸோ அந்த அளவில் விஜய் சேதுபதியெலாம் வேலைக்கே ஆக மாட்டாருங்க. உண்மையாக சொல்கிறேன், கமலஹாசன் அளவுக்கு வர முடியாது. எஸ்டிஆர் ஓகே, விஜய் சேதுபதி ஏன் அப்படி சூஸ் பண்ணாங்கன்னே தெரில. ஒருவேளை விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் ஓகே ஃபெமிலியரான ஃபேஸு, அதனால் விஜய் டிவி இந்த சூஸ் பண்ணிச்சான்னு தெரியல. கமல் சார் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு
ஒரு ஜட்ஜ்மெண்டலாக நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறும்படமும் போட்டு காமிப்பார், நெக்கலாகவும் சொல்லி காமிப்பார். அது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரில. இவர் ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக சொல்லுவாரா? ஏன்னா கமல் பேசுகிறது யாருக்குமே புரியாது. அது உக்காஞ்சி ஒரு நாள் ஃபுல்லாக யோசித்தா மட்டும்தான் கமல் சார் பேசுகிறது நமக்கு புரியும். அதே மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் கூட தருவார். இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஓப்பனாக சொல்ல மாட்டார். மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு புரியாது, ஆனால் பண்ண கண்டஸ்டண்ட்டுக்கு புரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு. அதனால் ஒரு நாள் யோசித்து அவங்க அடுத்த நாள்லேருந்து ரெக்கவரி ஆகி கரெக்டாக கேம் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் பேசுகிறது எல்லாருக்குமே தெளிவாக புரியும். விஜய் சேதுபதி சார் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. கமலே வந்துட்டு மைண்டை மாற்றி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்தாலும் நம்ம சைடில் ஒரு ஓட்டிங் பவர் கொடுத்துட்டு ஓகே நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் நல்லவர் தான், ரெட் கார்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் மாதிரி கொண்டு வந்து மக்கள்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து அவரை காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. நீங்களே நடத்திட்டு நீங்களே ரெட் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் எதுக்கு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு? ஓகே இந்த மனுஷன் இந்த கேரக்டரு, இந்த மனுஷன் இந்த கேரக்டரு, ஓகே இவருக்கு நம்ம ஓட்டு போடலாம், இவருக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது, இந்த இடத்துல இவர் தப்பு பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி இருக்கலாம். நீங்களே ரெட் கார்டு கொடுத்துட்டா அது வேலைக்கு ஆகாது. அதுதான் ரெட் கார்டு கொடுத்தாலும் நீ என்ன எனக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுன்னு சொல்லி விஜய் சேதுபதியை கேள்வி கேட்பாங்க. நீ ஃபஸ்ட்டு பிக் பாஸை விட்டு வெளியே போ, கமல் சார் தான் இது கரெக்டான ஆள். விஜய் சேதுபதி நீங்கள் இப்போ தானே வந்தீங்க, ஃபஸ்ட்டு சீசன் கம்பேர் பண்ணுறீங்க, அதாவது சீசன் 8 உங்களுக்கு இது தானே ஃபஸ்ட்டு சீசன். ஒரு கோட்டை மாட்டிட்டு வந்து உக்காந்துப்பீங்க. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்துட்டு பேச தெரிலனா மேபி ரெட் கார்டு எல்லோ கார்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்பீச் வராது விஜய் சேதுபதி சார். ஒரு சாஃப்டான மனுஷன், ஒரு யாரை பார்த்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணுற மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோலாக அந்த அளவுக்கு அப்படியே எடுத்து பேசுறதுக்கு வராது அவருக்கு, விஜய் சேதுபதி சாருக்கு. விஜய் டிவி ஸ்டார்ஸை ஏங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்றீங்க? அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ஸாக தாங்க இருக்காங்க. மக்கள்லேருந்து யாரையாச்சும் எடுத்து ஸ்டார் ஆக்க முயற்சி பண்ணுங்கள் விஜய் டிவி. நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் டிவி கண்டஸ்டன்ட் எடுத்து நம்ம உள்ளே போட்டால் ஓகே டிஆர்பி வரும் பார்ப்பாங்கன்னு. நல்ல கண்டென்ட் இருந்தால் நல்ல டிஆர்பி கண்டிப்பாக வரும். விஜய் டிவி ஸ்டார்ஸை கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு. மக்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மக்களை பார்க்க வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் மேலே வர வைக்க பாருங்கள் விஜய் டிவி. நீங்கள் நல்லா ஆடிஷன் வைப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள சூஸ் பண்ணுவீங்க, நல்லா டாக் பேக்கில் மைக்கில் வந்துட்டு இவரை செலக்ட் பண்ணுங்கள், இவரை செலக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயினே இருப்பீங்க. அதெல்லாம் மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி நீங்கள் ஏமாற்றுவீங்க? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். விஜய் சித்து, ஹர்ஷத் கான் அவங்க 2 பேரும் உள்ளே வந்தாங்கன்னா பிக் பாஸ் ஃபுல் ஃபன்னு கூட இல்லை, அவங்களுக்கு டிஆர்பி வேறு லெவல் போய்டும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த சீக்கிரமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து எங்கெங்கேயோ படம் ப்ரொமோஷன் இருக்க போயிட்டாங்க. அவங்கள பிக் பாஸ் உள்ளே கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிக் பாஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். நல்லா இல்லைனாலும் அவங்கள பார்ப்பாங்கங்க, டைட்டில் வின்னராக கூட ஆக்குவாங்கங்க மக்கள். அவரும் நம்மள மாதிரி சின்ன யூடியூப் சேனல்லேருந்து மேலே வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. வளர்த்து விடணும் தான். இப்போ அந்த மாதிரி வளர்த்து விடணும் தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி ஹையர் லெவலில் இருக்கவங்கள ஓட்டு போட்டு பெரிய ஆள் ஆக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடந்ததும் இல்லை. சின்ன லெவல்லேருந்து மேலே ஏற்றி விடுறதுக்கு தான் மக்கள் பார்ப்பாங்க. திவாகர் வரதா சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிடாதீங்கங்க. அவன் ஒரு கிறுக்கு பையன். அதை அவன் எப்படி பண்ணுவான்னா, விஜய் சேது வந்து ஆங்கர் பண்ணாலே தர்பூசணியை சாப்பிட்டு இப்படி பண்ணுவார். மென்டல் மாதிரி அதெல்லாம் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிடாதே நல்லது. ஏன்னா நான் ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பைத்திய மாதிரி ஒரே வாரத்தில் அவர் வெளியே கிளம்பி போயிடுவாருங்க. கிளாமருக்காக 1-2 பேர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பசங்களுக்கு ஜாலியாக பார்ப்பாங்கங்க. கிளாமரு ஃபன்னுக்கு பசங்க வந்தால் தாங்க கரெக்டு. கிளாமருக்கு பொண்ணுங்க வரலாம் 2 மேக்கப்பை போட்டுன்னு போகலாம், அவ்வளோதான். பட் ஆனால் ஃபன் இருக்கணும்னா பாய்ஸ் மட்டும்தான். அந்தளவுக்கு ஃபன் வந்து பொண்ணுங்களால் கேரண்டியாக தர முடியாது பிக் பாஸில். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச பிக் பாஸ் சீசன் வந்துட்டு சீசன் 3 இந்த சாண்டி கவின்லாம் இருந்தார் பாருங்க. அதே மாதிரி அந்த கவின்றவர் வந்துட்டு ஓகே பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்னு ஒரு படம் வந்தது, அது ஓகே சூப்பராக ஓடிச்சு. அவர் கொஞ்சம் மேலே நெக்ஸ்ட்டு பிளடி பக்கர்னு சொல்லிட்டு வராரு. ஓகே ஒரு ஏதாச்சும் 10ல் 11 ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவர் தான் மேலே வராரு. மிச்சம் 10மே தூக்கி அமுக்கிடுறாங்க. எந்த பிக் பாஸ் அந்த 1லேருந்து 8 வரைக்குமே யாருமே உருப்படியாக மேலே வரலைங்க. அதுதான் நான் அனலைஸ் பண்ணது. ஒரு தடவை வருவாங்க, அது அப்படியே. இப்போ அமுதவாணன்லாம் எடுத்துட்டிங்கன்னா விஜய் டிவிலேயே தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவரை கூப்பிட்டு வந்து திருப்பியும் இப்போது அது இது எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று நான் போயிட்டுருக்கு, திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு சிரிச்சா போச்சு ரவுண்டில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அப்புறம் எதுக்கு அவர் பிக் பாஸ் போயிட்டு அந்த லெவல் போயிட்டு ரீச் ஆகிட்டு திருப்பி இந்த லெவலுக்கு மறுபடியும் அதே லெவலில் டவுனில் தான் இருக்கார்.
எனக்கு புரியல. கமல்ஹாசன் ராஜ்கமல் ப்ரெசன்டேஷனில் அவர் மூலியமாக ஏதாச்சும் கொஞ்சம் வாய்ப்புகள் ப்ரொடக்ஷன் கிடச்சி ஹீரோவோ இல்லை ஒரு ஏதாச்சும் ஒன்று அவர் எதனா பண்ணாதானே, எதுவுமே பண்ணவும் மாட்டார் கமல் சார். விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவருக்கு நடிக்கிற வேண்டிய படத்தில் விஜய் சேதுபதி எடுத்துகிட்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ அவர் வந்துட்டு காசு தராங்கன்னு சொல்லி பிக் பாஸ்க்கு வராரா, இல்லை நெக்ஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி வராரா, இல்லை விஜய் கட்சியில் சேரணும் அந்த மாதிரி பேர் கிடைக்கணும், மக்கள் செல்வன் ஆல்ரெடி இருக்கார். பட் ஆனால் நமக்கு வந்து ஊரெல்லாம் தெரியணும், பட்டி தொட்டியெல்லாம் தெரியணும் விஜய் சேதுபதினா, அதனால் பிக் பாஸ் வராரான்னு தெரியல. மேபி இதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருந்தாலும் இருக்கலாம் அவர்கிட்ட. எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணுமே, அதனால தான் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். இல்லைனா இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ், உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸே நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். நல்ல நல்ல ரிவ்யூஸு, நல்ல நல்ல கண்டென்ட்லாம் எடுத்து நீங்கள் போடுறீங்க.